ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமி அண்டு இந்தியன் பாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்தியன் எக்கனாமி இந்தியன் பாலிட்டியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவு குறித்து எச்சரிக்கை விடுத்த பொருளாதார நிபுணர் யார்? மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவு குறித்து எச்சரிக்கை விடுத்த பொருளாதார நிபுணர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, மால்தஸ் அப்படிங்கிறவர். அடுத்து, பணத்தை பாதுகாப்பாகவும் சிக்கனமாகவும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பும் முறை. பணத்தை பாதுகாப்பாகவும் சிக்கனமாகவும் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பும் முறை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, காசோலை முறை. 9வது நிதிக்குழு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? 9வது நிதிக்குழு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி, என்கேபி சால்வே. என்கேபி சால்வே. எந்த பொருளாதார வரையறையின் அடிப்படையில் முதல் 5 ஆண்டு திட்டம் செயலாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி, ஹரார்டு டோமன் வரையறை. ஹரார்டு டோமன் வரையறை. மாநில தொழில் தீர்ப்பாயம் யாரை உள்ளடக்கி உள்ளது? மாநில தொழில் தீர்ப்பாயம் யாரை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, உயர் நீதிமன்ற நீதிபதி. தமிழில் முதலில் வெளியிடப்பட்ட தமிழ் நாளிதழ் எது? தமிழில் முதலில் வெளியிடப்பட்ட தமிழ் நாளிதழ் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, சுதேசமித்திரன். யூடிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு. யூடிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா பிப்ரவரி 1964. இந்திய பொருளாதார திட்டமிடுதலில் சேர்க்கப்படாத நோக்கம். இந்திய பொருளாதார திட்டமிடுதலில் சேர்க்கப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் சி, மக்கள் தொகையை எதுலேயுமே நம்ம கணக்கு பண்ண முடியாது, அதனால் மக்கள் தொகை வளர்ச்சி. இந்திய பொருளாதார திட்டமிடுதல் சேர்க்கப்படாத நோக்கம் அதே தான். 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதியாக ஒப்புதல் அளிப்பவர் யார்? 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதியாக ஒப்புதல் அளிப்பவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தேசிய வளர்ச்சி குழு. வணிக வங்கி கிராமிய கடனுக்கான நிதியை நேரடியாகவும் மற்றும் டேஷ் மூலம் அளிக்கிறது. வணிக வங்கி கிராமிய கடனுக்கான நிதியை நேரடியாகவும் மற்றும் டேஷ் மூலம் அளிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி, கிராமிய வங்கிகள் மூலம் அளிக்குது. மத்திய திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களில் மிகவும் முக்கியமானது. மத்திய திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களில் மிகவும் முக்கியமானது ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி, அங்காடி கடன். இந்திய ஜனாதிபதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் நிதிக்குழுவை நியமிக்கிறார்? இந்திய ஜனாதிபதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் நிதிக்குழுவை நியமிக்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பிரிவு 280 அப்படிங்கிற பிரிவு. ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலை நடத்துபவர். ஜனாதிபதிக்கான தேர்தலை நடத்துபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேசிய கூட்டுறவு வங்கியை தொடங்க எந்த கமிட்டி சிபாரிசு செய்தது? இந்திய தேசிய கூட்டுறவு வங்கியை தொடங்க எந்த கமிட்டி சிபாரிசு செய்தது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏஎம் குஷ்ரோ கமிட்டி. ஏஎம் குஷ்ரோ கமிட்டி. பாரத ஸ்டேட் வங்கியின் பழைய பெயர் என்ன? பாரத ஸ்டேட் வங்கியின் பழைய பெயர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, இம்பீரியல் வங்கி. இந்திய வருவாய் ஏற்றத்தாழ்வினை குறைப்பதற்கு இந்தியாவில் வருவாய் ஏற்றத்தாழ்வினை குறைப்பதற்கு எந்த வழிமுறையினை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி, சொத்தின் மேல் உச்சவரம்பு. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கியின் கடன் கட்டுப்பாட்டின் முக்கிய நோக்கம். இந்திய ரிசர்வ் வங்கியின் கடன் கட்டுப்பாட்டின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பணவீக்கம் மற்றும் விலைவாசியை கட்டுப்படுத்துறது. இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் என்ன? இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் என்னன்னா ஆப்ஷன் ஏ, கழிவு வீதம். பசுமை புரட்சி எப்போது உருவானது? பசுமை புரட்சி எப்போது உருவானது அப்படின்னா 1960ஆம் ஆண்டு. மனித வளர்ச்சி குறியீடு எந்த ஆண்டில் ஐக்கிய நாட்டு சபையால் உருவாக்கப்பட்டது? மனித வளர்ச்சி குறியீடு எந்த ஆண்டில் ஐக்கிய நாட்டு சபையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா
ஆப்ஷன் டி 1990. வாட் என்றால் என்ன? வாட் என்றால் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மதிப்பு கூட்டப்பட்ட வரி. டேஷ் ஆண்டுக்கு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1980 ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அமல்படுத்தப்பட்டது. தற்போதைய மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? தற்போதைய மக்களவையின் உறுப்பினர் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 545 உறுப்பினர்கள். கூட்டாட்சியின் மிக முக்கிய அம்சம் என்ன? கூட்டாட்சியின் மிக முக்கிய அம்சம்னா ஏ அதிகார பங்கீடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏஆர்கே சண்முகம். முகலாயரின் அரசவை மொழி என்ன? முகலாயரின் அரசவை மொழி என்ன அப்படின்னா முகலாயரோட அரசவை மொழி ஆப்ஷன் டி பாராகிசம். சாரி, இந்த ஒரு கொஷின் வந்துருச்சு வரலாறுலேருந்து. அடுத்தது, தேசிய மனித உரிமை கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தேசிய மனித உரிமை கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1993. சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1862. மிக குறைந்த காலம் பிரதமராக இருந்தவர் யார்? மிக குறைந்த காலம் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சரண் சிங். லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 552 உறுப்பினர்கள். அடுத்து, மக்களவையில் சபாநாயகர் இல்லாத காலத்தில் அவரது பணிகளை மேற்கொள்பவர் யார்? மக்களவையில் சபாநாயகர் இல்லாத காலத்தில் அவரது பணிகளை மேற்கொள்பவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி துணை சபாநாயகர். யூனியன் பிரதேசத்தின் மூலம் லோக்சபாவிற்கு எத்தனை பிரதிநிதிகளை அனுப்புகின்றன? யூனியன் பிரதேசத்தின் மூலம் லோக்சபாவிற்கு எத்தனை பிரதிநிதிகளை அனுப்புகின்றனர் அப்படின்னா ஆப்ஷன் டி 20 பிரதிநிதிகள். இந்திய ஜனாதிபதி எத்தனை ஆண்டுகளுக்கு பதவி வகிக்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்திய ஜனாதிபதி எத்தனை ஆண்டுகளுக்கு பதவி வகிக்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். பொடா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? பொடா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2002. அரசியலமைப்பால் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்வது அரசியலமைப்பால் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்வது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய அரசியல் சாசனம் எந்த வகையான நீதிமன்றத்துக்கு வழிவகுக்கிறது? இந்திய அரசியல் சாசனம் எந்த வகையான நீதிமன்றத்துக்கு வழிவகுக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி தனிப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம். கீழ்கண்டவற்றில் எந்த அரசியலமைப்பு பிரிவு மாநில அரசுகளுக்கு கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்க வழிவகுக்கிறது? கீழ்கண்டவற்றில் எந்த அரசியலமைப்பு பிரிவு மாநில அரசுகளுக்கு கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்க வழிவகுக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி விதி 40. இந்திய பாராளுமன்றத்தின் பெரிய குழு எது? இந்திய பாராளுமன்றத்தின் பெரிய குழு எதுன்னா மனு குழு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வணக்கம்.